ஹாய் நவம்பர் 11 எடுத்த விலாகு மார்னிங் 5:30க்கு தான் எந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு ஒரு அபிஷேகம் மட்டும் பண்ணேன். பால் அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு சாமிக்கு விளக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு 6 விளக்கு எப்போயும் சஷ்டி எப்போ போடுவேன். போட்டுட்டு அதே மணி 7 மணி ஆச்சு. அப்புறம் சமைக்கணும் அப்படின்ட்டு பருப்பு வேக போட்டு இங்கிட்ட வந்து பீட்ரூட்டு கேரட்டு கருவேப்பிலை போட்டு நானும் பாப்பாவும் அந்த ஜூஸ் குடிச்சிட்டோம். அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு. குழம்பு கூட்டி வச்சுட்டு எப்போவுமே சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் உரப்பாக சைடிஷ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சேப்பக்கிழங்கு இருந்துச்சு. சேப்பக்கிழங்கு வேக போட்டு சேப்பக்கிழங்கு ஒன்று ஒன்றா பொரிச்சா லேட் ஆகும் அப்படின்ட்டு இதுலேயே வந்து பொடியெல்லாம் போட்டு அதை லைட்டாக ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் தான் ஊறப்பட்டு அதில் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த நம்ம நறுக்கி வச்ச சேப்பக்கிழங்கி போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் கீழே நல்லாயிருக்கும். அதை மேலே திருப்பி ரோஸ்ட் பண்ணினா அது நல்லாயிருக்கும். எப்பவுமே எனக்கு சாம்பாரில் மாங்காய் போடுறது ரொம்ப பிடிக்கும். சாம்பாரில் மாங்காய் போட்டுட்டு அவங்களுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வச்சுட்டு அவர் பிள்ளைகளை உசுப்பி விட்டுட்டு அப்புறம் குளிக்க வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பாடு கிளம்புன பின்னாடி என்னோடய வேலையே முடிஞ்சு. அந்த வேலை முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவேன்னா அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு டீ ஊற்றி போட்டுருவேன். டீ ஊற்றி போட்ட பின்னாடி தான் அடுப்பை க்ளீன் பண்ணேன். அந்த அடுப்பை க்ளீன் பண்ணவும் டீ கொதிச்சு முடிச்சிடும். அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக டீ குடிச்சிடலாம் அப்படின்ட்டு